Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் கிராஸ்பில் வந்துட்டு தீபாவளிக்காக மிதுனுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். ஸோ அப்படியே அங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் வந்துட்டு காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த vlog வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். திருப்பூரில் ராயபுரம்ங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராஸ்ப் கிளாத்திங்க்கு தான் நம்ம வந்துட்டு போயிட்டுருக்கோம். நான் வந்துட்டு நேற்று போயிருந்தேன் சண்டே. ஸோ திருப்பூருக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. இது வந்து மார்னிங் ஒரு 10 o'clock. இது அப்போ தான் வந்து அந்த க்ரௌடே ஸ்டார்ட் ஆகிற டைமு. அது ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் டிராஃபிக்காக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து கிராஸ்ப் போகணும் அப்படின்னா வீக் டேஸில் போயிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது கிராஸ்ப்லேயும் கூட. அப்புறம் நம்ம வண்டியில் போகும்போதும் சரி, டிராஃபிக்கே பார்த்திங்கன்னா நியர்லி 1 or 2 hours மாதிரி டைம் எடுக்கும். ஸோ வீக் டேஸில் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கவங்க போய் பாருங்கள். ஸோ இப்போ ராயபுரமில் இருக்கக்கூடிய கிராஸ்ப் கிளாத்திங் கிட்ட வந்தாச்சு. நாங்கள் காலையில் 10 மணிக்கு போகும்போதே பார்த்திங்கன்னா இவ்வளோ வண்டி வந்து இருந்துச்சு. ஃபுல்லாக பார்க்கிங் பண்ணிட்டாங்க. நாங்கள் கடைசிக்கு தான் போக வேண்டியதாக இருந்தது. நாங்கள் இடையில ஒரு நாள் வந்திருந்த விலாகில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ரஷ்லாம் இல்லை. பட் தீபாவளி அப்படிங்கிறதுனால காலையிலேருந்தே பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்போது பார்த்திங்கன்னா நியூ பார்ன் பேபிஸ்க்குன்னு தனியாக வந்துட்டு ஷாப் இல்லை. கிராஸ்பில் வந்துட்டு இது வந்து அடல்ட்ஸ்க்கு பெரியவங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக நியூ பார்னுக்குன்னு தனியாக ஒரு 3 ரூமில் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு நார்மலாக 2 இயர்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் 3 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸ் வரைக்கும் வந்துட்டு இந்த கிட்ஸோட செக்ஷனில் வந்து நம்ம ட்ரெஸ் எடுக்க போகிறோம். நான் அந்த நியூ பார்ன் ஷாப்புன்னு சொன்னேன் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா 1 monthலேருந்து அப் டு 2 years வரைக்கும் வந்து ட்ரெஸ்ஸஸ் அதில் இருக்குது. இப்போது நம்ம மிதுனுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தாச்சு. 5 to 6 yearsல இருக்கக்கூடிய ஷர்ட்ஸ் தான் பார்த்தோம். நம்ம இடப்பட்ட நாள் வந்தோம் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவ் டைம்ஸ் இல்லாமல் இடையில வரும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ரேக்கில் வச்சுருந்தாங்க. இப்போ எதுவுமே வந்து ரேக்கில் இல்லை, எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேங்கரில் மட்டும்தான் இருந்தது. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்தது. நீங்கள் ஒவ்வொரு நாள் போகும்போதும் கலெக்ஷன்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஒரு நாள் இருக்கிறதே நெக்ஸ்ட் டே இருக்காது. அந்த மாதிரி தான் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. எப்போதுமே கிராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளாத் வைஸ் எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. அதே மாதிரி மெட்டீரியல் வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலாக தான் இருக்கும். நம்மளுக்கு ஃபேட் ஆகிறதோ இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லை. ஏன்னா நாங்கள் மிதுனுக்கு ஒரு 5-6 வருஷமாகவே அங்கேயே தான் எடுத்துகிட்ருக்கோம். அதனால் மிதுனோட ட்ரெஸ்ஸு சைஸு சில்ஸானாலும் ஆகுமே தவிர மற்றபடி ஃபேட் ஆகிறது, ஏதாவது டேமேஜ் ஆகிறது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருந்ததில்லை. இது பார்த்திங்கன்னா கேர்ள்ஸோட செக்ஷன். நான் மிதுனுக்கு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கேர்ள்ஸோட செக்ஷனுக்கு வந்திருந்தோம். சும்மா அப்படியே காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய காட்டன் ஃப்ராக்ஸ், அதுக்கப்புறம் லைட் வெயிட்டான ட்ரெஸ்ஸஸ் கேர்ள்ஸ்க்கு நிறையவே இருந்துச்சு. பாய்ஸ்க்கு எப்போதுமே அதே ஷர்ட்டு அதுக்கப்புறம் ட்ரௌசர் அது மட்டும்தான் இருக்கும். பட் கேர்ள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய மல்டி கலர்ஸில் பார்த்திங்கன்னா பிளாசோஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜீன் கிளாத்தில் ஸ்கர்ட் இருந்துச்சு. அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது ஜீன்லேயும் இருக்கு, அது இல்லாமல் லைட் வெயிட்லேயும் வந்துட்டு நிறைய ஃப்ராக்ஸும் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்கர்ட்ஸும் இருந்துச்சு. இது ஃபுல்லாகவே பிளாசோ பேண்ட்ஸ் தான். ரொம்பவே லைட் வெயிட்டடாக இருந்தது. கேர்ள்ஸ்க்கு நிறைய புது புது ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. இதெல்லாமே ரொம்ப குட்டி குழந்தைகளுக்கு நல்ல கிராண்டான ஃபெஸ்டிவ் சமயம் அப்படிங்கிறதுனால கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ட்ரெஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல கலர் காம்பினேஷனும் நல்லா இருந்தது. வெயிட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஏன்னா கிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிட்டான ட்ரெஸ்னால் கண்டிப்பாக அவங்க வியர் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. எல்லாமே லைட் வெயிட்டடாக இருக்கிறது, கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த டாப் எல்லாமே ஒயிட் டாப் எல்லாமே அழகாக இருந்துச்சு. இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்கர்ட், ஒயிட் ஸ்கர்ட், இதுவும் அழகாக இருந்தது.
இதெல்லாமே பார்த்திங்கன்னா காட்டன் ஃப்ராக்ஸு. எல்லாமே பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைனில் இருந்துச்சு. கிளாத்தோட டிசைனும் வேறு, அதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுறது ஸ்லீவ்ஸோட டிசைன்ஸும் வேறு வேறு மாதிரி இருந்தது. எல்லாமே ஒரே மாதிரியெல்லாம் இல்லை. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு செலக்ட் பண்ணுறதுக்கும் ஸ்லீவ் அண்ட் டிஃப்ரென்ஸ் தெரியணும். அதுக்கப்புறம் எல்லாமே நெக் பேட்டர்ன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா இந்த நியூ பார்ன் ஷாப் சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ளே வந்துட்டேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பாய்ஸ்க்கு அப் டு 2 இயர்ஸ் வரைக்கும் மட்டும்தான் இந்த ஷாப்பில். இது கேர்ள்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இதுவும் லைட் வெயிட்டட் தான். டாப்ஸ் எல்லாமே நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா மினி ஸ்கர்ட், அதுவும் அழகாக இருந்தது, அதுவும் ஜீன் கிளாத் இது. அப்புறம் இந்த டாப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டட், அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அதே சமயம் டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா எந்த குறையும் இல்லாமல் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் இதில் பனியன் கிளாத்தில் இருந்துச்சு. அதுலேயும் குட்டி குட்டி ஃப்ராக்ஸு, ஒன்சீஸ் இந்த மாதிரி இருந்தது. டிஷர்ட்ஸும் இருந்துச்சு. அந்த நியூ பார்ன் செக்ஷனில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த பீச் கலர், பிங்க் கலர் இதிலே தான் வந்து அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. மைல்டான கலர்ஸ் தான் ஜாஸ்தி இருந்தது. அதே மாதிரி லெவெண்டர் கலர், லைட் ப்ளூ கலர் இந்த மாதிரி வந்து நிறைய இருந்துச்சு. அப்புறம் நியூ பார்ன் பேபிக்கு நம்ம பிறந்ததும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் பட்டன் டைப்பும் இருக்குது. அதே மாதிரி நம்ம கட்டி விடுவோம் இல்லையா, அந்த டைப்லேயும் இருந்தது. 30 rupees தான் ஒரு பீஸ். அதுக்கப்புறம் இது வந்து பனியன் கிளாத்தில் இருந்துச்சு. ஒன்சீஸ் மாதிரியும் இருக்குது. ஸ்வெட்டர்ஸும் நிறைய இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல மைல்டு கலரில் தான் இருந்தது. இந்த ஸ்வெட்டர் எல்லாமே நல்ல மைல்டு கலர். கிளாத்தோட குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாக குட்டி குட்டி ட்ரௌசர்ஸ், அது எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அதோட நம்ம டச் பண்ணும்போதே அதோட சாஃப்ட்னஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு குழந்தைகளுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த குத்துற மாதிரி இருந்தாலும் அவங்க விரும்ப மாட்டாங்க போடுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டான கிளாத்து தான் விரும்புவாங்க. அது போட்டு விட்டாலும் நல்லா க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஷூஸும் வச்சுருந்தாங்க, ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து எத்னிக் கலெக்ஷன் சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இதில் ஃபுல்லாகவே அந்த பிரின்ஸ் மாதிரியான ட்ரெஸ் வந்து பாய்ஸ்க்கு அந்த மாதிரி இருந்துச்சு, வித் அந்த பாசி. அதுக்கப்புறம் ஷூஸோடு இருந்துச்சு. ஒரு பாக்ஸ் வந்துட்டு 930 அந்த மாதிரி இருந்தது. இது நம்ம கிஃப்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாகவும் இருந்தது, ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பாய்ஸ்க்கு ஷர்ட்ஸு. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ்க்கு வந்து காட்டன் ஃப்ராக்ஸ் இருந்துச்சு. இந்த குட்டி ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அதுவும் அந்த ஹேண்ட் கிட்ட அந்த குட்டியாக ஃப்ரில் வச்சது பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. காட்டனில் அப்படிங்கும்போது போட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த கலர், அந்த ஸ்டிச் பண்ணியிருக்க பேட்டர்ன், அந்த ஃப்ரில் வச்சது இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது ரொம்பவே லைட் வெயிட்டட், போட்டாலே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அந்த கலர் காம்பினேஷன் அந்த மாதிரி நல்லா இருந்தது. அதே மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸும். அந்த ஹேண்ட் ஸ்லீவ் கிட்ட பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக நல்லா ஃப்ரில் வச்சு நல்லா இருந்துச்சு. இந்த குட்டி செக்ஷனில் ஒன்றும் ஒவ்வொரு மாதிரி நல்லா அழகழகாக இருந்தது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. நான் ரெகுலராக எடுக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் கேர்ள்ஸ் செக்ஷனில் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்ககிட்ட கேட்டு எடுத்தது தான். ஸோ ஏதாவது பெய்ட் ப்ரமோஷனுக்காக இவ்வளோ நம்ம சொல்கிறோன்னெல்லாம் நினைக்க வேண்டாம். நான் வந்து பர்ஸ்னலாக எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கிளாஸ்போட அந்த கிளாத்
அண்ட் மெட்டீரியல் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஸ்டிச்சிங் ஆல்சோ அவ்வளோ நீட்டாக இருக்கும். அதுக்காக எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த காட்டன் ஃப்ராக்ஸ் அந்த மாதிரி மாற்றி விட்டுக்கலாம். நியூபார்ன்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் தான் எனக்கு தெரிஞ்ச நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த கோட் எல்லாமே பார்த்திங்கனாலும் நம்மளுக்கு பாய்ஸ்க்கு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் அந்த நியூபார்னோட ஷாப்பு. அது பக்கத்தில் கிட்ஸ் செக்ஷன் இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பெரியவங்களுக்கு இருக்குது. நான் பெரியவங்களுக்கு எடுக்கிறதுக்குள்ளே போகலை, ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. போனாலும் நம்ம கிளியராலாம் வீடியோ எடுக்க முடியாது, அந்த மாதிரியாக தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்ததுனால நான் அதை வந்து எடுக்கலை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் திருப்பூர் ஏரியா அல்லது கோயம்புத்தூர் இந்த மாதிரி கிளாஸ் எங்கே இருந்தாலும் நீங்கள் நியர்பை இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அவங்களோட கிளாத் வைஸ் அந்த ஸ்டிச்சிங் அந்த டிசைன் அந்த மெட்டீரியல் எல்லாமே எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்களும் அப்படி தான் எடுப்பீங்க. மிதுன் வந்து கொஞ்சம் லீனாக இருக்கிறதுனாலே நான் கிளாஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அவனுக்கு ஏற்ற சைஸ் பார்த்திங்கன்னா வேறு எந்த ஷாப்லேயும் எனக்கு கிடைச்சதில்ல. கிளாஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அவனுக்கு போட்டாலும் நீட் லுக் இருக்கும், கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும் மெட்டீரியல் வைஸ் அப்படிங்கிறதுனால நாங்கள் எடுப்பேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் மறக்காமல் கிளாஸ் கிளாத்திங் ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.